ஹலோ வியூவர்ஸ் 100 days 100 பைத்தான் ப்ராஜெக்ட்ஸ் இன்னைக்கு நம்ம டே 24ல இருக்கோம். இன்னைக்கு நம்ம எந்த ப்ராஜெக்ட் பற்றி பார்க்க போகிறோம்னா கர்சிவ் ப்ராக்டிஸ் ஒர்க் ஷீட் கிரியேட்டிங் யூஸிங் பைத்தான். இதுக்கு நமக்கு தேவைப்படுற லைப்ரரி ரிப்போர்ட் லேப். நான் எனக்கான கோட் எழுதிட்டேன். இதில் நான் ஒரு ஃபாண்ட் அப்லோட் பண்ணுவேன். எனக்கு தேவையான கர்சிவ் ப்ராக்டிஸ் ஷீட்ஸ் அப்படிங்கிற நேமில் ஒரு பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிப்பேன். அதில் இருக்க வேண்டிய டெக்ஸ்ட் இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். இந்த த குயிக் ப்ரௌன் ஃபாக்ஸ் ஜம்ப்ஸ் ஓவர் த லேசி டாக் அப்படிங்கிறது இங்கிலீஷில் இருக்க 26 ஆல்ஃபபெட்டும் இருக்க ஒரு சென்டென்ஸ். இது நம்ம ஃபாண்ட் செக் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் நிறைய பேர் ஃபாண்ட்ஸில் இந்த சென்டென்ஸ் கொடுப்பாங்க. அதே சென்டென்ஸ் தான் நானும் கொடுத்துருக்கேன். நான் இதில் யூஸ் பண்ணியிருக்க ஃபாண்ட் நேம் டான்சிங் ஸ்கிரிப்ட். இது நான் கூகுள் ஃபாண்ட்ஸ்லேருந்து டவுன்லோட் பண்ணேன். என்னோடய அவுட்புட் பிடிஎஃப் இப்படி தான் இருந்துச்சு. இதில் நாம் இங்கே என்ன டெக்ஸ்ட் கொடுத்துருந்தோமோ அதுதான் இந்த ஃபாண்ட்டில் அங்கே இருக்குது. இதோட கண்டினியூஷனாக நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இந்த பிடிஎஃப்பில் எப்படிலாம் ஃபார்மேட்டிங் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஹலோ வியூவர்ஸ், நேற்று ரெக்கார்ட் பண்ண வீடியோவோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோ. டே 24க்கு ஒரு கர்சிவ் ஹேண்ட் ரைட்டிங் ப்ராக்டிஸ் ஷீட் எப்படி பைத்தான் யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணுறதுன்னு நினச்சப்போ சாதாரணமாக ஒரு சென்டென்ஸ் கொடுத்து அதை ஒரு பிடிஎஃப்பில் நான் ரைட் பண்ணிட்டேன். அதுக்கு நம்ம கொடுத்துருந்த சென்டென்ஸ் தான் த குயிக் ப்ரௌன் ஃபாக்ஸ் ஜம்ப்ஸ் ஓவர் த லேசி டாக். இந்த சென்டென்ஸில் 26 ஆல்ஃபபெட்ஸுமே இருக்கும். ஸோ அந்த டெக்ஸ்ட் கொடுத்து நம்ம அவுட்புட் எடுத்தாச்சு. அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டடான அவுட்புட் எனக்கு வேணும். அதாவது முன்னாடி பார்த்த ஸ்கிரிப்டில் எப்படி இருந்துச்சுன்னா ஒன்லி பிளாக் கலர் மட்டும்தான் ஃபாண்ட்டோட கலராக இருந்துச்சு. இதில் கிரே கலர் இருக்குது, அதே மாதிரி பிளாக் கலர் இருக்குது அண்ட் பேஜ் நம்பர் இருக்குது. மொத்தம் 3 பேஜஸ் இருக்குது. முன்னாடி நம்ம ஒரே ஒரு பேஜ் தான் இருந்துச்சு, அதில் பேஜ் நம்பர் கிடையாது. இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டடான அவுட்புட் கிடைக்கிறதுக்கு நான் எந்த மாதிரி கோட் பண்ணியிருக்கேன்னா இதுக்கு நான் யூஸ் பண்ண லைப்ரரி நேம் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு. இதுக்கு நான் ரிப்போர்ட் லேப் அப்படிங்கிற பைத்தான் லைப்ரரி யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் எனக்கு தேவையான ஃபாண்ட் நான் கூகுள் ஃபாண்ட் கெட் ஃபாண்ட் கொடுத்து டான்சிங் ஸ்கிரிப்ட் அப்படிங்கிற ஃபாண்ட்டை டிடிஎஃப்பாக லோக்கல் ட்ரைவில் டவுன்லோட் பண்ணிவிட்டேன். அந்த ஃபாண்ட்டை இங்கே அப்லோட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் ஒரு லைன் கவுண்ட் கொடுத்துருக்கேன். அதாவது ஒரு பேஜுக்கு எத்தனை லைன்ஸ் தான் இருக்கணும், எனக்கு இத்தனை பேஜஸ் பிடிஎஃப் இருக்கணும் அப்படிங்கிறத இங்கே மேனுவலாக நம்ம கொடுத்துக்கலாம். அதுக்கான அவுட்புட் தான் நீங்கள் இங்கே பார்க்குறீங்க. இதில் நான் வெறும் லோயர் கேஸ் மட்டும்தான் கொடுத்துருக்கேன். முன்னாடி நான் ட்ரை பண்ணியிருந்தேன், அதுவும் லோயர் கேஸ் அண்ட் அப்பர் கேஸ் ரெண்டுமே கொடுத்துருந்தேன். அப்போ என்ன ஆச்சுன்னா இந்த மாதிரி அப்பர் கேஸ் மேலே லோயர் கேஸ் லெட்டர்ஸை ஓவர் ரைட் பண்ணிடுச்சு. அதே மாதிரி அப்பர் கேஸ் லெட்டர்ஸ் A to V மட்டும்தான் இங்கே பிரிண்ட் ஆகுது. A to Z ஒரே ஸ்ட்ரிங்காக கொடுக்கும்போது என்ன ஆச்சுன்னா அது பிடிஎஃபோட சைஸ்க்கு மேட்ச் ஆகலை. ஸோ நம்ம இதை எப்படி ஓவர் கம் பண்ணுறதுன்னா நம்ம முன்னாடி பெரிய பெரிய டெக்ஸ்ட் கொடுக்கும்போதுலாம் என்ன பண்ணியிருப்போம்னா டபுள் கோட்ஸ் கொடுத்துருப்போம். அந்த மாதிரி கொடுத்தோன்னா நமக்கு இந்த ப்ராப்ளம் வராது. அண்ட் இப்போதைக்கு எனக்கு இந்த அவுட்புட்டே எனக்கு போதும். இதுதான் நான் ட்ரை பண்ணணும்னு நினச்சேன். இதே மாதிரி நமக்கு கூகுளில் நிறைய ஃபாண்ட்ஸ் கிடைக்கும். அதை நம்ம இங்கே பார்க்கலாம். ரொபேட்டோ, பிளேரைட், நைஜீரியா மாடர்ன் அண்ட் இத்தனை மாடல்ஸ் ஆஃப் ஃபாண்ட்ஸ் இருக்குது. இதை நம்ம யூஸ் பண்ணி நமக்கு தேவையான ஹேண்ட் ரைட்டிங் ப்ராக்டிஸ் ஷீட்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். நான் இது வரைக்கும் இது மாதிரி ஃபுல்லாக இத்தனை டைம் ட்ரையல் அண்ட் எரரில் தான் எனக்கான பர்ஃபெக்ட் ஒர்க் ஷீட் எப்படி இருக்கணுங்கிறதுக்கான கோட் நான் லாஸ்ட்டாக ஃபைனலைஸ் பண்ணேன். அதை தான் உங்களுக்கு இப்போது ஷோ பண்ணியிருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.